கேசரி செய்ய போகிறேன் இன்றைக்கி. ஸோ அதுக்காக வடை சட்டியில் வந்து கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் ரவை வந்து சேர்த்துருக்கேன். சரிங்களா? ரவையை சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஸ்மெல் வந்து நல்லா வரணும். சரிங்களா? இந்த ரவை நல்லா வெந்து வர வரைக்கும் நல்லா வேணும். லோ ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா தீஞ்சு போயிடும். டக்குனே வந்து வெந்த மாதிரி இருக்கும், அப்படியே வந்து அடி பிடிச்சி போயிடும். சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன்னு இப்படியே கலவி விடுறாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு வந்து சிம்மில் வச்சே கலருங்க, இதே கலவிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஆரி ஒர்க் மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பேசிக் டு ப்ரொஃபஷ்னல் லெவல் ஆரி அண்ட் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க சீக்கிரமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி உங்களுடைய கிளாஸை புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து 400 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணனால இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஸ்பெஷல் பார்த்தீங்க அப்படின்னா கேசரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா பாருங்கள், நல்லா வந்து வணங்கி வந்துருச்சு. இது நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த நெய்யில் அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா? ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா நல்ல அரோமா ஸ்மெல் வந்து ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எந்த கிளாஸில் ரவை எடுத்தோமோ அதில் வந்து 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. சரிங்களா? இப்போ நான் இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் ரவை எடுத்துருந்தேன்னா ஸோ அதுக்கு வந்து 4 கிளாஸ் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ 2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இது 3வது கிளாஸு, இது 4. உங்களுக்கு நல்ல கொல வேணும், கெட்டி இல்லாமல் கொலன்னு வேணும் அப்படின்னா ஒரு 5 கிளாஸ் இல்லை 6 கிளாஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? சும்மா கம்மியாக இந்த அளவுக்கு. சரிங்களா? நெய் எடுத்துகிட்டு தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான். சரிங்களா? உங்களுக்கு ஃபுட் கலர் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம், வேணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொதிக்கட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மாவு கேசரி ரவை பவுடர் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ தான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கட்டிப்பட்டுரும். ஓகேங்களா? ஸோ இதை இது பண்ணிவிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கைவிடாமல் கிளறிக்கிறேன். சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கலரிக்கிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டேன்னு கட்டிப்பட்டுருலேன். அதனால் வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும். கட்டிப்பட்டால் லைட்டாக இது வச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் எல்லோ கலராக இருக்க மாதிரி இருக்கும், பட் நல்ல டார்க் ஆரஞ்சு கலராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபுட் கலர் வந்து அதிகமாக சேர்த்துக்காதீங்க, கலர் வரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ப்ளைனாக சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு வச்சுட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஊற்றிருக்க தண்ணியோடு இந்த ரவை வந்து நல்லா வெந்து வரும். சரிங்களா? இந்த அளவுக்கு இப்படியே நான் கிளறிட்டு நல்லா கெட்டிப்பட ஆரம்பிக்கும் பார்த்திங்களா? அப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் வந்து நல்லாவே இஞ்சிடுச்சு. சரிங்களா? இஞ்சிட்டு ஒரு மாதிரி கெட்டியான பதத்துக்கு வந்து ரெடி ஆகிடுச்சா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது கூட வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ நான் வந்து அந்த கப்பில் 1 கப் எடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு 2 கப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்களுக்கு வந்து சுகர் கொஞ்சம் நிறையா இருந்தால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், டேஸ்ட்டாக இருக்குமே. ஸோ அதனால் நான் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இல்லை சுகர் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ சுகர் வந்து நம்ம போட்ட உடனே கொஞ்சம் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு. சரிங்களா? அதனால் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம சுகர் போட்டதுக்கப்புறம் நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியுதுங்களா மெல்ட் ஆனது? ஸோ இந்த பதத்துக்கு மெல்ட் ஆகிடும். ஸோ திரும்ப அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் கிளறினீங்கன்னா திரும்ப கட்டிப்பட ஆரம்பிச்சிடும், கெட்டி ஆகிடுன்னு. ஸோ இதே மாதிரி கிளறிட்டே இருக்கலாம். ஸோ கிளறி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை வந்து நான் கூட சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த பதத்துக்கு தானதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சரிங்களா? நெய் சேர்த்துட்டு அகெயின் கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இது வந்து கேசரி தயாராகிடும். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் நட்ஸ் இருந்தால் கூட நட்ஸு கூட சேர்த்துக்கலாம். ஸோ எங்களுக்கு நட்ஸ் வந்து பிடிக்காது அப்படின்றதுனால நான் வந்து அப்படியே ப்ளைனாக விட்டுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் நட்ஸ் ஏதாச்சும் சேர்த்துட்டு அப்புறம் சர்வ் பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.